வணக்கம். தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள். பிரித்தானியாவினுடைய அரசியல் வட்டாரங்களை மிகவும் பரபரப்புக்கு உள்ளாக்கிய ஒரு சம்பவம் இன்று நடைபெற்றுள்ளது. நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். போலீஸ் ஸ்டேஷன் ஒன்றுக்குள் கத்தியுடன் நுழைந்த நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் வழக்கு இன்று தீர்ப்பு வெளியாகி இருக்கின்றது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். பிரித்தானியாவில் உற்பத்தி செய்யப்படும் இரும்பு பொருட்களுக்கு நல்லதொரு எதிர்காலம் இருப்பதாக பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். அது குறித்து பார்க்க இருக்கின்றோம். ஈலிங் பகுதியில் இளம் பெண் ஒருவர் மாடியிலிருந்து கீழே விழுந்திருக்கின்றார். அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. பிரித்தானியாவில் உற்பத்தி செய்யப்படும் இரும்பு சார்ந்த பொருட்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு எதிர்காலம் இருக்கிறது என பிரதமர் ஆஞ்சலா ரெய்னர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். என்ன விஷயம் என்று சொன்னால், இப்போ பிரித்தானியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுற இரும்பு பொருட்களுக்கு, அதாவது ஸ்டீல் மற்றும் அலுமினியம், இந்த பொருட்களுக்கு 25% வரியை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விதித்திருக்கின்றார். அதனால் பிரித்தானியாவில் இருக்கின்ற இரும்பு சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்கின்ற உற்பத்தியாளர்கள் இப்பொழுது மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். இந்நிலையில் அவர்களை சந்தித்து பேசிய பிரதமர் ஆஞ்சலா ரெய்னர் அவர்கள் பிரித்தானிய இரும்பு உற்பத்தியாளர்களுக்கு நல்லதொரு எதிர்காலம் இருக்குதென தான் நம்புவதாக தெரிவித்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால், பிரித்தானியாவில் 15 லட்சம் வீடுகளை அமைக்கின்ற முயற்சியில் தாங்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் அந்த வீடுகளுக்கு தேவையான இரும்புகளை உள்ளூரில் இருந்தே தாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே அமெரிக்க அரசாங்கம் 25% டரிஃப் விதித்த போதிலும் கூட உள்ளூர் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படாத வண்ணம் பிரித்தானிய அரசாங்கம் நடந்து கொள்ளும் என பிரதமர் ஆஞ்சலா ரெய்னர் அவர்கள் வாக்குறுதி வழங்கியுள்ளார். லண்டன் ஈலிங் பகுதியில் இருக்கின்ற அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றிலிருந்து 23 வயதுடைய பெண் ஒருவர் கீழே விழுந்து உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவம் நேற்று 12ஆம் தேதி காலை 7:57 அளவில் நடைபெற்றிருக்கின்றது. என்ன காரணத்துக்காக இந்த 23 வயதுடைய பெண் அந்த அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து கீழே விழுந்தார் என்று இதுவரை தெரிய வரவில்லை. இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றார்கள். சம்பவத்தை அடுத்து உடனடியாக போலீசாரும் முதலுதவி படையினரும் சம்பவ இடத்துக்கு வரவழைக்கப்பட்டார்கள். அவர்கள் தீவிர சிகிச்சை மேற்கொண்ட போதிலும் கூட அந்த குறித்த பெண்ணை காப்பாற்ற முடியவில்லை. அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளையில் இந்த சம்பவம் இடம்பெற்ற இடம் ஈலிங் பகுதியில் இருக்கின்ற பிரவுன்லோ ரோட் என்று சொல்லப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் படத்திலே பார்க்கிற இந்த அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து தான் இந்த 23 வயதுடைய பெண் கீழே விழுந்துள்ளார். 35 வயதுடைய நபர் ஒருவரை போலீசார் சுட்டுக் கொன்ற சம்பவம் தொடர்பான வழக்கின் விசாரணை இன்று இடம்பெற்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் போலீசார் மீது எந்த விதமான குற்றமும் இல்லை என நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார். இந்த வழக்கு எங்கே நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், டெர்பி நகரத்தில் இருக்கின்ற ஒரு நீதிமன்றத்தில். என்ன சம்பவம் என்று சொன்னால், இந்த சம்பவம் கடந்த 2022ஆம் ஆண்டில் நடந்திருக்குது. 2022ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 7ஆம் தேதி அங்கே இருக்கின்ற ஒரு காவல்துறை நிலையத்துக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு காலை 10 மணி போல ஒரு 35 வயதுடைய நபர் ஒரு ஆள் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வாரார். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்டர் பண்ணி கார் பார்க்குள்ள வாரார். ஒரு கையில் கத்தியோட, இன்னும் ஒரு கையில் ஒரு பேக்கோட. அப்போ போலீஸ் சொல்லிடும், உள்ள வர வேண்டாம், கத்தியே பேக் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு 2 கையை உயர்த்த சொல்லி அவர் சொல்லியிருக்கணும். ஆனால் குறிப்பிட்ட அந்த ஆள் அதை கேட்கவே இல்லை. தொடர்ந்து முன்னேறி கொண்டு வரார் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள. அப்போ போலீஸ் முதல் என்ன செய்யுதுன்னு சொன்னால், அந்த கண்ணீர் புகை குண்டு மாதிரி அடித்து பார்க்கணும். அப்பவும் அவர் கேட்கல. அதுக்கு பிறகு குறிப்பிட்ட அந்த நபர் மேலே துப்பாக்கிச்சூடு இடம்பெறுகிறது. 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் அவரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதன் காரணமாக அவர் உயிரிழந்து விட்டார். இது சம்பந்தமான வழக்கு நீண்ட காலமாக இடம்பெற்று வந்தது. அதனுடைய தீர்ப்பு இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. 2 போலீஸ் ஆபீசர்ஸுக்கு எதிராகத்தான் இந்த வழக்கு போடப்பட்டிருந்தது. அவர்களுடைய பெயர் விவரங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. போலீஸ் ஆபீசர் A, போலீஸ் ஆபீசர் B என்று சொல்லி அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார்கள். இன்று வழங்கப்பட்ட தீர்ப்பில் அவர்கள் தற்காப்புக்காக சுட்டதாகவும் அவர்கள் மேலே எந்த பிழையும் இல்லை எனவும், இந்த இறப்பு சம்பவமானது சட்டபூர்வமாக செய்யப்பட்ட ஒரு இறப்பு சம்பவம் என நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். அதேவேளையில் உயிரிழந்த அந்த நபர் ரொமேனியா நாட்டைச் சேர்ந்தவர் என சொல்லப்படுகிறது. அவர் கொண்டு வந்திருந்த அந்த பேக்கில் ஒரு பூனை ஒன்று இருக்குது, உயிரோடு இருக்கிற ஒரு பூனை ஒன்று இருக்கிறது. எனவே ஒரு பூனை அடங்கிய பேக்கை ஒரு கையிலையும் இன்னும் ஒரு கையில் ஒரு கத்தியையும் கொண்டு ஏன் அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தார் என்பது இதுவரை மர்மமாகவே இருக்கிறது. காரணம், அந்த நபர் உயிரிழந்து விட்டார்.
பிரித்தானியாவினுடைய அரசியல் வட்டாரங்களில் இன்று மிகுந்த பரபரப்பொன்று ஏற்பட்டுள்ளது. அதற்கு காரணம் பிபிசி வெளியிட்ட ஒரு ஆவணம். பிபிசி வெளியிட்ட அந்த ஆவணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், இப்போதைய நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் லஞ்ச ஊழலுடன் சம்பந்தப்பட்டவர், அவர் மீது குற்றங்கள் இருக்கிறது என்று சொல்லி அந்த ஆவணத்தில் போதிய அளவு ஆதாரங்களுடன் அந்த ஆவணம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது அரசியல் வட்டாரங்களில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. நிதியமைச்சர் பதவியில் இருந்து அவர் பதவி விலகுவாரா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இப்பொழுது பிரச்சனை பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன நடந்திருக்கு சொன்னா, இப்ப நிதியமைச்சராக பொறுப்பேற்றதன் பின்னர் அவ இந்த பிழையும் விடையில. இது ஒரு பழைய சம்பவம். அவ முதல்ல ஒரு பேங்க்ல வேலை செய்கிறார். ஒரு பேங்க்ல சீனியர் ஆபீசராக வேலை செய்கிறார். எந்த பேங்க் என்று பாத்தீங்கன்னு சொன்னா ஹாலிஃபேக்ஸ் பேங்க். அந்த பேங்க்ல தான் அவ வேலை செய்கிறார். அப்படி வேலை செய்யக்குள்ள ஏனைய 2 சீனியர் ஆபீசர்ஸோட சேர்ந்து ஒரு முறைகேடில் ஈடுபட்டான்னு சொல்லி அவ மேல குற்றச்சாட்டு ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அது முதலாவது குற்றச்சாட்டு. 2வது குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, அந்த பேங்க்ல வேலைக்கு சேரைக்குள்ள அந்த சுய விவர கோவிலுக்கு தானே சிவி, அந்த சிவியில கொடுக்கப்பட்ட தகவல்கள், இவாவினுடைய கல்வி தகமைகள், அனுபவங்கள், இதெல்லாமே கொஞ்சம் மேலதிக தகவல்கள் அதில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. அது 2வது பிழை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக அவ அந்த குறித்த பேங்கில் இருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டான்னு சொல்லி இன்னும் ஒரு தகவல் வந்திருக்குது. ஆனால் அதை நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் மறுத்திருக்கிறார். எனவே இந்த தகவல்கள் அடங்கிய பெரிய ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொண்ட ஆதாரங்களோட இன்றைக்கு பிபிசி வெளியிட்டு மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்கள் மேல வேற குற்றச்சாட்டுகளும் கடந்த காலத்தில் வைக்கப்பட்டு அவை எல்லாமே பொய் என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டது. அதோட ஒரு 2-3 வாரங்களுக்கு முதல் கடுமையான நிதி நெருக்கடி ஏற்பட்டு அவ மேல கடுமையான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக அவ சீனாவுக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்த அந்த நேரத்தில் அவ மேல நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருந்தது. என்ன இருந்தாலும் பிரித்தானியாவினுடைய முதலாவது பெண் நிதியமைச்சர், அவாக்கு எதிராக ஏன் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது என்று தெரியல. அதுக்கும் கொஞ்ச காலத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னா 2 வீடுகளை வாடகைக்கு விட்டு மேலதிக பணம் சம்பாதிக்கிறான்னு சொல்லி ஒரு ஊடகம் செய்தி வெளியிட்டு, ஆனால் அது எல்லாமே சட்டபூர்வமானது என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டு அந்த கதை அப்படியே அடங்கிட்டது. இப்போ பிபிசி புதுசாக இந்த ஒரு பிரச்சனையை கிளப்பி இருக்குது. இதில் பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் நிதியமைச்சரை ஆதரவு கொடுத்து பேசியிருக்கிறார். நிதியமைச்சர் மேலே தனக்கு எந்த விதமான கம்ப்ளைண்டும் இல்லை, தான் அவாவை முழுமையாக நம்புகிறேன் என்று சொல்லி பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் உடனடியாகவே அறிவித்திருக்கின்றார். அதேவேளையில் பேங்கிலிருந்து பலவந்தமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டார் என்று சொல்லி வந்த குற்றச்சாட்டை நிதியமைச்சர் மறுத்திருக்கிறார். அதாவது அந்த பேங்கோட தங்களுக்கு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கின் அடிப்படையில் தான் பதவி விலகியதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த பிரச்சனை அரசியல் வட்டாரங்களில் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன நடக்க போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். பிரித்தானியாவில் இருக்கின்ற வாகன சாரதிகள் அதிவேகமாக வாகனங்களை செலுத்துவதாக புதிய புள்ளி விவரம் ஒன்றில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த 20 மாதங்களாக எடுக்கப்பட்ட தொடர் ஆய்வினுடைய முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. அந்த ஆய்வில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், 30 மைல் per hour வேகத்தில் போக வேண்டிய வாகனங்கள் 90 மைல் வேகத்தில் போகுதாம். இது பிரித்தானியாவில் இருக்கிற 48% போலீஸ் பிரிவுகளில் இந்த தகவல் எடுக்கப்பட்டிருக்காம். அதாவது உங்களுக்கு தெரியும், இப்போ பிரித்தானியாவில் நிறைய போலீஸ் பிரிவுகள் இருக்குது. கிரேட்டர் லண்டன் போலீஸ் பிரிவு, கிரேட்டர் மான்செஸ்டர் போலீஸ் பிரிவு, இப்படி இருக்குதானே. இதில் நிறைய போலீஸ் பிரிவுகளில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பின் அடிப்படையில் 48% போலீஸ் பிரிவுகளில் அதிவேகமாக பயணிக்கின்ற வாகன சாரதிகளை தாங்கள் தடுத்து நிறுத்தியிருப்பதாக இந்த போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எல்லா போலீஸ் ஏரியாலையும் இந்த எடுக்கப்பட்ட தகவல்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக ஒரு பெரிய பட்டியல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், இந்த போலீஸ் பிடிப்பினம் தான் ஓவர் ஸ்பீட். அந்த ஓவர் ஸ்பீட்டினுடைய அந்த லிஸ்ட் போடப்பட்டிருக்கிறது. முதல் 10 ஓவர் ஸ்பீட் லிஸ்ட் என்று சொல்லி இந்த பட்டியலில் நம்பர் 1 இடத்துல இருக்கிற ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுத் யோர்க்ஷயர். சவுத் யோர்க்ஷயர் பகுதியில் ஒரு வாகன சாரதி 30 மைல் வேகத்தில் போக வேண்டிய இடத்துல 122 மைல் வேகத்தில் போயிருக்கிறார். அதை சவுத் யோர்க்ஷயர் போலீஸ் பிடிச்சிருக்குது. அதுதான் அதிகூடிய வேகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் ஏனைய இடங்களில் 120 மைல், 115 மைல், 118 மைல் வேகத்தில், அதாவது 30 போக வேண்டிய இடத்துல இந்தந்த வேகத்தில் போயிருக்கிறோம். அதெல்லாமே பிடிபட்டிருக்கிறது. அது சம்பந்தமான பட்டியல் வெளியாகி இருக்கின்றது. இதில் கிரேட்டர் லண்டன் ஏரியா இருக்கையில் இந்த பட்டியலில் இல்லை. ஏன்னு சொன்னால் கிரேட்டர் லண்டன் ஏரியாவில் எங்குமே இப்படி வேகமாக ஓட முடியாது, எல்லாமே நெருக்கடியான இடம். எனவே அவுட் ஆஃப் லண்டனில் தான் இந்த சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்கிறது. அதே நேரம் பிரித்தானியாவினுடைய வரலாற்றிலேயே மிக அதிவேகமாக போய் போலீஸில் பிடிபட்ட சாரதி என்ற அடிப்படையில் அதுக்கும் ஒரு ரெக்கார்ட் ஒன்று இருக்கு. என்னென்னு சொன்னால், ஒரு ரோட்டில் அதாவது M1 மோட்டர்வே 1 அந்த ரோட்டில் 70 போக வேண்டிய இடத்துல ஒருத்தர்
வந்து 167 மைல் வேகத்தில் போயிருக்கிறார். 70 போக வேண்டிய இடத்துல வந்து 167 மைல் வேகத்தில் போயிருக்கிறார். அதை வந்து போலீஸ் பிடிச்சிருக்குது. அதுதான் இதுவரைக்கும் யூகேல எடுக்கப்பட்ட ஹையஸ்ட் ரெக்கார்ட் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த வாகன சாரதிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே போல இது போன்ற அதிவேகத்தில் பயணிக்கின்ற வாகனங்களை கட்டுப்படுத்துவதற்கு கூடுதல் கண்காணிப்பினை மேற்கொள்வதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நல்ல அன்பான உறவுகளை இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.